यदाग्निदाहिका शक्ति रामकृष्णे स्थिता ह्यया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்தறிவு வடிவிலும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். இன்று ஒரு புண்ணிய தினம். பகவான் புத்தர் அவதரித்தது. அவர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றது. பிறகு மகா நிர்வாண நிலையை அடைந்தது. இது மூன்றும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் நடந்தது என்று அவருடைய சரித்திரம் கூறுகிறது. பௌர்ணமி முழு நிலவு முழுமையினுடைய அடையாளம். அமாவாசை அறியாமையினுடைய உச்சக்கட்டம். புத்தருடைய வாழ்க்கை மனிதன் முழுமையாக அறியாமையில் இருக்கின்றான். அந்த அறியாமையை எப்படி அகற்றுவது, அறியாமை அகற்றுவதற்கான முயற்சிகள் என்னென்ன, அதற்கு வேண்டிய தகுதி இவை யாவும் எப்படி பெறுவது என்பது எல்லாம் எடுத்து காட்டுவதற்கென்றே அவதரித்தார். அவர் அரண்மனை முற்றத்தில் ஒரு நாள் இதே போன்ற ஒரு பௌர்ணமி தினத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படி அரண்மனையில் மங்கையருடைய ஆடல் பாடல் எல்லாமே நடக்குது. ஆனாலும் அதில் அவருடைய மனசு லயிக்கலை. அதனால் அவர் முற்றத்தில் உட்கார்ந்துருக்கும்போது வானத்தில் யாரோ பாடிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கானம் கேட்டது. அது அமைதி பெறவே நாம் எல்லோரும் ஆசைப்பட்டு தவிக்கிறோம். அமைதி எங்கே இருக்கிறது? ஆனால் யாரும் காண இயலாதது. எங்கே இருந்து நாம் வந்தோம்? எங்கே மிதந்து செல்கிறோம்? இங்கே மீண்டும் மீண்டும் நாம் எந்த விதமும் வருகின்றோம்? எத்தனை எத்தனை அழுகைகளோ, எத்தனை எத்தனை சிரிப்புகளோ என்ற பொருள்பட ஒரு கானத்தை பாடிட்டு போகிறாங்க. அதை கேட்டவுடனே அவருக்கு ஏற்கனவே இருந்த விவேகம் இன்னும் கொழுந்து விட்டு எரியுது. அவர் பிற்காலத்தில் பிக்ஷுகளுக்கு சொல்கிறார். அதாவது புத்தன் நிலையை அடைந்து மகா புத்த நிலையை அடைந்த பிறகு அவர்களுக்கு சீடர்கள் எல்லாம் வந்த பிறகு அவர் சொல்கிறார் ஒரு நாள், ஓ பிக்குகளே, நான் போதி ஞானம் அறிவதற்கு முன்னால் மெய்ஞானம் பெறாத நிலையில் போதி சத்துவராக இருந்தபோது நானே மீண்டும் பிறவி எடுக்கும் நிலையில் இருந்ததால் பிறப்பினுடைய தன்மையை ஆராய முயன்றேன். அதாவது பிறந்ததுனால நானே போதி சத்துவனாக இருக்கிறேன், ஆனாலும் நான் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பிறந்த பிறகு முதுமை அடையக்கூடியவனாக இருப்பதால் முதுமையினுடைய தன்மையும் ஆராய்ந்தேன். இவற்றைப் போலவே பிணி, மரணம், துன்பம், பாவம் அவற்றையெல்லாம் ஆராய நேர்ந்தது. அப்போது பிறப்பு, முதுமை, நோய், மரணம், துக்கம் இது எனக்கும் இருக்கிறதுனால அவை பற்றி ஆராய்ந்து பார்த்து பிறப்பற்ற பேரின்பமாகிய நிர்வாணத்தை அடைவதற்கு நான் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை அவருடைய வாழ்க்கையில் இந்த 3 காட்சிகளை பார்த்தார். அதன் பிறகு அவருக்கு வைராகியம் வந்ததை பற்றியும் சொல்லப்படுகிறது. ஸோ இவருடைய நோக்கமே பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டு வற்றாத பேரின்ப ஊட்டுகளை என்று சொல்லப்படுகின்ற உபநிடதம் சொல்கின்ற அந்த நிலையை அடைவதற்கு என்ன வழி, அதை எப்படி செய்வது என்பதை எடுத்து காட்டவே அவர் பிறந்தார். புத்தர் கிமு 563 பிறந்து 483 மறைந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அவர் லும்பினி என்கின்ற
நகரில் அவர் பிறந்திருக்கிறார், சாக்கிய குலத்தில். இந்த சாக்கிய குலம் நம்முடைய ராமச்சந்திர மூர்த்தியுடைய ரகு வம்சத்திலிருந்து வந்தது என்று சிலர் சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அவருடைய பிறப்பு பற்றி, அவருடைய கதைகள், அதாவது புத்தராக அவதரிப்பதற்கு முன்பு அவர் யார், அவருடைய பிறப்பு பற்றி எல்லாம் எப்படி நம்முடைய புராண கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பல நூல்கள் புத்தருடைய அவதாரம் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கதைகளில் அவருடைய தாயார் கபிலவஸ்து நகரில் அவருடைய தாயார் சுத்தோதனருக்கு 2 மனைவிகள். அப்படி 2 மனைவிகள் இருந்த போதும் அவருக்கு புத்திர பாகம் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது. அவர்களில் ஒருத்தருக்கு மாயாதேவி. அந்த மாயாதேவி இது ஆஷாட பௌர்ணமி தினத்தில் ஒரு அஷ்டாங்க சீலம்னு சொல்லிட்டு ஒரு விரதத்தை நான் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறார். அந்த காலத்தில் அந்த ஆஷாட விழா, இந்த பௌர்ணமி தினம் 6 நாட்களாக அந்த நகரில் கொண்டாடப்படுமா. ஸோ அப்படி ஒரு கடுமையான விரதத்தை, அதாவது 5 புலன்களை அடக்கி உண்ணாவிரதம் இருந்து மனத்தை நெறிமுகப்படுத்துகின்ற ஒரு விரதத்தை அவங்க மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். எல்லாருடைய அவதார புருஷர்களை எடுக்கும்போது அவங்களுடைய தாயார் ஒரு மகத்தான மகனை பிறப்பதற்கு முன்பாக பல தவங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அவருடைய பெற்றோர்களுக்கு இந்த அவதார புருஷர் உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறார் என்பதை அறிவிக்கும் வண்ணமாக பல கதைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். அதன்படி இந்த புத்தர் பிறப்பதற்கு முன்பாக மாயாதேவிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு பற்றி பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அவர் படித்துட்டு இருக்கும்போது அவருடைய கட்டில் எங்கேயோ ஒரு பெரிய மலை சிகரங்களுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த மலை சிகரங்களில் அற்புதமான தேவலோகம் போன்றிருக்கிறது. அந்த வனத்தில் ஒரு யானை, 6 தந்தங்கள் கொண்ட யானை அங்கேயும் இங்கேயும் விளையாடி கொண்டிருக்கிறது. அவ்வப்போது இவளையும் பார்க்கிறது. கடைசியாக அந்த யானை இவருடைய வயிற்றுக்குள் புகுந்தது. புகுந்த பிறகு அவர்கள் தான் கர்ப்பமாக இருப்பதாக உணர்ந்ததாக உலகிற்கு அறிவிக்கிறார்கள். ஸோ இந்த விஷயத்தையும் இவர் தன்னுடைய கணவருக்கு சொல்கிறாங்க. அதன்படி இந்த மகத்தான குழந்தை பிறப்பதற்கான ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பொதுவாக ஒரு அம்மாக்கள் கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது மாதம் ஆக ஆக அவங்களுக்கு உடல் சோர்வுகள், பலவிதமான உடல் உபாதைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எந்த விதமான களைப்பும் எதுவுமே இல்லை. உற்சாகத்தோடு அவங்க இருக்கிறாங்க. நல்ல ஆனந்தமாக பல பணிகளை எப்போதும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சோர்வே வரவில்லை, சோகமும் அவங்களுக்கு இருக்கவில்லை. சோம்பலோ நோயோ வேறு ஏதாவது வருத்தமோ எதுவுமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி புத்தருடைய வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க கர்ப்ப காலத்தில் பல தேவர்கள் அந்த தாயை வணங்கியதாகவும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இப்படி இருக்கும்போது பிறப்புக்கு அதாவது பேறுகாலம் வந்தது. பேறுகாலம் வந்த உடனே இந்த தாயாரை அவங்களுடைய வீட்டிற்கு பெருந்தகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஏற்பாடு செய்கிறாங்க. பல்லக்கள் எடுத்துகிட்டு போகும்போது லும்பினின்னு சொல்லி ஒரு வனம், அங்கே ஓய்வெடுப்பதற்காக இந்த அம்மா அங்கே இறங்குறாங்க. அப்படி ஓய்வெடுக்கும்போது திடீர்னு பார்த்தாக்கா எல்லோரும் கொண்டு வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் மயக்கத்தில் ஆழ்ந்துக்கிறாங்க. அப்போது அவருக்கு பல அதிசயம் நடக்குது. திடீரென்று விண்ணுலகத்திலிருந்து பூமழை பொழிகின்றது. அந்த வேளையில் திடீர்னு ஒரு குரல், அம்மா நான் உங்களுக்கு சிரமம் தராமல் பூமிக்கு வந்து விட்டேன்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. பார்த்தாக்கா ஒரு பட்டு துணியில் ஒரு அழகான குழந்தை அது அம்மா கிட்ட பேசுது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு எந்த ஒரு வேதனை இல்லாமல் எப்படி குழந்தையை நான் பெற்றெடுத்தேன்னும் போது
ஒரு தேவதூதன் சொல்கிறாங்க, இவங்க வந்து சாதாரணமாக மனிதர்கள் பிறப்பது போன்று அவர்கள் பிறக்கவில்லை. அவர்கள் சாதாரணமாக மனிதர்கள் பிறப்பதற்கான என்ன முறையோ அந்த முறையிலும் இந்த குழந்தை ஜனிக்க கர்ப்பத்தில் தோன்றவில்லை. இது தெய்வீக அசாதாரணமாக பிறப்புன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த குழந்தை பார்த்தா அப்படி ஒரு தேஜோமயமாக இருக்கிறது. அந்த குழந்தை வந்து திருமஞ்சனம் நடக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லுது, இந்த உலகத்தில் துக்கத்தை துடைக்கவே நான் பிறந்திருக்கிறேன். இதுவே என்னுடைய இறுதி பிறப்பு. இனி எனக்கு பிறப்பு என்பது இல்லை. நரகத்தையே நான் அணைப்பேன். மானுடத்தின் துன்ப இருளை அகற்றுவதே என்னுடைய தலையாய பணி. என்னுடைய தலைமையில் எல்லோருடைய துயரங்களும் விலகும். உலகமே அச்சம் கொள்ளாதே, உன்னுடைய தலைவன் புத்தன் நானே என்று அந்த குழந்தை சொல்கிறது. அக்ரோக மஸ்மி லோகஸ்ய ஜேஷ்டோக மஸ்மி லோகஸ்ய ஸ்ரேஷ்டோக மஸ்மி லோகஸ்ய அய மந்திமா ஜாதி நா திதாதி புனர்பாவோ. இது வந்து பாலி மொழியில் இருக்கிற ஒரு ஸ்லோகம். ஸோ இப்படி அவருடைய பிறப்பை பற்றி அற்புதமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மணிமேகலை கூட இவருடைய பிறப்பை பற்றி அற்புதமாக சொல்லுகிறது. மைத்திருள் கூர்ந்த மனமாசு தீர புத்த ஞாயிறு தோன்றும் காலை திங்களம் ஞாயிறும் தீங்குறா விளங்க தங்கா நான்மீன் தகமை இடக்கும் வானம் பொய்யாது மாநிலம் வளம்படும் ஊனுடை உயிர்கள் உயிர்துறை காணா வலிவலம் கொட்கு மந்திரம் வளம்படு நலியிரு முன்னீர் நலம்பல தருவும் கற்றவை கன்றார் தேதி கலநிறை பொழியும் பறவை பயின்று துறைப்பதி நீங்கா விளங்கும் மக்களும் வேறு உட்பகை நீங்கும் கலங்கஞர் நரகரும் பேயும் கைவிடும் கூணும் குரலும் ஊமும் செவிடும் மாவு மருளும் மண்ணுயிர் பெறா. 12ஆம் காதையிலே வருகின்ற ஒரு செய்யுள். ஸோ இப்படி அற்புதமான மகன் வந்து அவதரித்தார். இவருக்கு வந்து 16 வயதில் இருக்கும்போது அவருக்கு வந்து சித்தார்த்தன், அதாவது யசோதராவை மணக்கின்றார். அப்படி இவர் பிறக்கும் போதே பல ஆண்டங்கள் ஜோதிடர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவர் வந்து பிற்காலத்தில் அரசராக இருந்தால் உலகமே போற்றின்ற சக்கரவர்த்தியாக வருவார். இல்லை துறவியாக போனார் ஒரு பெரிய ஸ்தாபனத்துடைய தலைவராக வருவார்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னருக்கும் கொஞ்சம் கலக்கமாகவே இருக்குது. என்ன இவருடைய பிறப்பு எல்லாமே அசாதாரணமாக இருக்கிறதுனால என்னுடைய பையன் வந்து எனக்கு அப்புறம் அரசாட்சி செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவருடைய குலகுரு வரார். அவர் வந்து பார்த்துட்டு குழந்தையை பார்த்தோன்னே அழறார். அழுதவுடனே என்னென்னு காரணம் கேட்கும்போது இவன் பிற்காலத்தில் பெரிய ஒரு மகானாக ஆகப் போகிறான். இவனுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டு எண்ணற்றோர் வீடு பேறு பெறுவார்கள். அவனுடைய உபதேசத்தை இனிமேல் நான் அந்த நேரத்தில் கேட்க முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் காலமாயிடுவேன், அதற்காக நான் வருந்துகிறேன்னு சொல்வார். ஸோ இதை கேட்ட அந்த சுத்தோதனர், என் பையன் துறவியாக போயிடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவரை வந்து பெரிய ஒரு இடத்தையே ஒரு நகரமாக போன்று ஆக்கி அதில் எந்த விதமான உலகியல் வருத்தங்களும் அழுகையோ உடம்பு நோயோ இந்த முதுமையோ இல்லை மரணமோ எதுவுமே அவர் கண்களுக்கு படாதபடி வளர்க்க வேண்டும் முடிவு செய்து அந்த மாதிரி வளர்த்திருக்கிறார். அதன் பிறகு இளமையில் திருமணமும் செய்விக்கிறார்கள். 16 வயதில் அவருக்கு திருமணம் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் அவருக்கு ராகுலன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. சுமார் 29 வயது காலத்தில் அவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை. நம்ம என்ன தான் இன்பங்களை அனுபவித்தாலும் சரி, என்ன தான் சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்தாலும் சரி, இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு வெறுமை இருக்கும். அது என்னன்னாக்கா அடுத்து என்ன ஆகுமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. எதிர்காலத்தை பற்றின அச்சம் வந்து பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஒரு அச்சம் காரணமாகத்தான் நாம் வந்து மேலும் மேலும் தவறுகள் செய்கிறோம். ஒன்று,
நாம் நிரந்தரமாக இருக்கணுன்றதுக்காக பலவிதமான முயற்சிகள் செய்கிறோம், அதனால் பல தவறுகள் செய்கிறோம். அடுத்தது அதை பற்றி கவலையே பண்ணாமல் இருக்கிறத வச்சு ஜாலியாக இருப்போம்னு சொல்லி உலக இன்பங்களில் முழுகிறோம். ஸோ இப்படி இருக்கின்ற காலத்தில் அவருக்கு ஒரு வெறுமை வருது, எதுவுமே அவருக்கு சுமிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது தான் அவர் மேலே உட்காந்துருக்கும்போது அந்த குரல் கேட்டது, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், இது பற்றியெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு பாடல். அதன் பிறகு இவர் வெளி உலகை பார்க்கணும்னு சொல்லிட்டு விடிவாதம் பண்ணுறார். அப்படி பார்க்கும்போது வெளி உலகை பார்க்கும்போது அந்த 3 காட்சிகள் நடந்ததாக அவருடைய வாழ்க்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் அந்த மாதிரி நடக்கவில்லை, அவருக்கு ஏற்கனவே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்தது, அதை உருவகமாக இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் அந்த ஆன்ம தேடலுக்கான மிக முக்கியமான ஒரு கேள்விகள். பொதுவாக நாம் ஆன்ம ஞானத்தை இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மதம் என்பதை பிறந்தது. ஆனால் அந்த மதம் பிறக்கும்போது அதை கடைப்பிடிக்கின்றவருடைய தன்மைக்கு ஏற்ப அது வளம் பெற்று இருக்கும், வலிமையோடு இருக்கும். அந்த கோட்பாடுகள் பின்பற்றுபவர்கள் வீழ்ச்சி அடையும் போது அந்த மதமும் வீழ்ச்சி அடையும். நம்முடைய சனாதன மதத்தில் பார்த்திங்கன்னா இதுவரை தோன்றிய காலகட்டத்திலிருந்து இதுவரைக்கும் பல தடவை அது எழுச்சி நிலையில் இருந்திருக்கிறது, உச்ச கட்டத்தில் இருந்திருக்கிறது, அதே நேரத்தில் கீழ்நிலைக்கும் போயிருக்கிறது. இந்த எழுச்சியும் வீழ்ச்சியும் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ புத்தர் அவதரித்த காலத்தில் ஒரு மிக முக்கியமான அவதாரம் தேவைப்பட்டது. அது என்னவென்றால், நாம் பெரியதாக இந்த மறு உலகை கூட அடைக்கணுனாக்கா வேள்விகளை செய்தால் போதும், அந்த உபாசனை செய்யுங்கள், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். சொர்க்கம் வேண்டுமா, பிள்ளை வரம் வேண்டுமா, வேறு ஏதாவது வேண்டுமா, வேள்வியை செய்யுங்கள், எங்களுக்கு உண்டானதை கொடுங்கள், நீங்கள் ஆனந்தமாக இருங்கள். அதை தவிர்த்து ஏராளமான உட்பிரிவுகள், ஏராளமான சமூக ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஒரு உயிர் நாடியான இந்த விவேகம் வைராகியம் சமூகத்தில் மறைகின்ற நேரத்தில் அந்த விவேகத்தையும் வைராகியத்தையும் உயிர்ப்பித்து ஞான நெறியை காட்டி மானிட சமுதாயத்தை உயிர்ப்பிப்பதற்காக ஒரு மகத்தான அவதாரம் நடக்கின்றது. இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதெல்லாம் அதர்மம் மேலோங்கி தர்மம் குலைகின்றதோ அப்போது அவதரிக்கிறேன். அதர்மம் என்பது எப்போதெல்லாம் மனிதர்கள் போகத்திலும் புலன் இன்பத்திலும் மூழ்கி தன்னுடைய நிஜ சொரூபத்தை அடைகின்ற அந்த லட்சியத்தையே மறக்கிறார்களோ அப்போது ஒரு அவதாரம் தோன்றுகிறது. அந்த நேரத்தில் இருக்கின்ற எதையெல்லாம் தடைகளாக இருந்ததோ அதையெல்லாம் அகற்றி புதியதான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கின்றது. ஆனால் அந்த பாதையை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை பண்பு இருக்கும். அது என்னன்னாக்கா நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் இல்லாமல் யாராலும் மனத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் யம நியமம் என்பது யோகத்தில் இருக்குது. யம நியமம், அஷ்டாங்க யோகம், இது எல்லாமே நல்லொழுக்கம் இருக்க வேண்டும். அத்தோடு மனத்தை ஜெயித்திருக்க வேண்டும், ஆசைகளை வென்றிருக்க வேண்டும். ஆசைகளை வென்றிருத்தல் என்றால் உடல் உணர்வை கடந்து செல்ல வேண்டும். ஆண் பெண் என்கின்ற அந்த ஒரு வேற்றுமையை கடந்து செல்வதற்கான தகுதியை பெற வேண்டும். அப்போதுதான் நம்மால் ஆன்ம சாதனையை முறையாக செய்ய முடியும். ஸோ இதை எப்போதெல்லாம் அவதார புருஷர்கள் தோன்றியிருக்கிறார்களோ அப்போதெல்லாம் இதை வலியுறுத்துவதை நேரடியாகவும் மறைமுகமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த காலகட்டத்தில் மகத்தான அவதாரம் தேவைப்பட்டது. அப்படி தேவைப்பட்ட காலத்தில் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக பகவான் புத்தர் அவதரித்தார். இதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதன் பிறகு அவருக்கு தாம் இங்கே இருந்தால் அந்த ஏகாந்தம் கிடைக்காது, தனிமை இருக்காது. தனிமையில்தான் ஆழ்ந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆழ்ந்து செல்வதுனாக்கா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கிடையாது. தொடர்ந்து முழுக வேண்டும். எந்த ஒரு தொந்தரவுகள், புற தொந்தரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது உண்மை நிலையை அடைய வேண்டும் அல்லது இறப்பை அடைய வேண்டும்.
ஒன்று ஞானம் அல்லது இறப்பு, இதை தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம் என்கின்ற தீர்மானமான முடிவு. ஸோ இதை வீட்டில் இருந்தோம்னாக்கா நிச்சயமாக நடக்காது. ஆகவே நாம் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஸோ அவர் புறப்பட்ட அந்த நாள் இதே இந்த பௌர்ணமி தினம். அவர் தன்னுடைய சாரதியை கூப்பிட்டுட்டு அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அதை பற்றியும் அந்த புத்தருடைய கதைகளில் பலவிதமான உருவக கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் போயிட்டு பல தவங்களை மேற்கொள்கிறார். அதாவது சாப்பிடாமல், தண்ணி குடிக்காமல், இப்படி பலவிதமான விரத முறைகள் எல்லாம் பண்ணி பார்க்குறார். ஆனாலும் எதிலுமே அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவில்லை. அதனால் மத்திய பந்தமாக உடலை வருத்தாமல் அதே நேரத்தில் உடல் உணவுக்கு அடிமையாகாமல் உடலுக்கு என்ன தேவை அதை கொடுங்கள், அதன் பிறகு ஆன்மீக சாதனைகளை செய்யுங்கள் என்பது அவருடைய ஒரு உபதேசம். அதன் பிறகு அவர் போதி மரத்தடியில் அமர்றார். அமரும்போது ஒரு பிரதிஜை எடுக்கிறார். நான் இங்கே உட்காந்துட்டேன், இந்த உடம்பு இருக்கட்டும் இல்லை அழிந்து போகட்டும், ஆனால் மகத்தான அந்த போதி ஞானம் புத்த நிலையை அடையும் வரை நான் எழுந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதி எடுக்கிறார். அப்படி 49 நாட்கள் அவர் தவம் செய்கிறார். தவம் செய்கின்றது என்றால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுய ஒழுக்கம் யமம் நம்முடைய யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புலநடக்கம், மற்றவங்களுக்கு தீங்கி விளைவிக்காமல் இருத்தல், பொய் சொல்லாமல் இருத்தல், பிறர் பொருளை விரும்பாமல் இருத்தல், அதன் பிறகு மனத்தை கட்டுப்படுத்துதல், அதாவது புற சம்பந்தமான பயிற்சிகள். அடுத்தது அக சம்பந்தமான பயிற்சிகள், மன தூய்மை, திருப்தி, தவம், தியானம், இறைவனிடத்தில் இடைவிடாத சிந்தனை. அதன் பிறகு ஆசனம், அப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, 7வதான தியானம். இந்த 6 நிபந்தனைகள் நாம் பூர்த்தி செய்தால்தான் தியானம் என்பதே கூடும். அதாவது இந்த தாரணையே வரும் அப்போதான். இந்த 6 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யாமல் நாம் முயற்சி செய்தால் சில அனுபவங்கள் கிடைக்கும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. ஒருவேளை நம்ம பிடிவாதமாக இருந்தால் நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். ஸோ எனவே பேஸ்மெண்ட், அதாவது இந்த யமம் அண்டு நியமம், இது குறைந்தது அந்த காலத்தில் சொல்லுவாங்க 12 வருடங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதன் பிறகு ஆசனத்தில் அமர வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே இந்த நல்லொழுக்கங்களை நாம் பின்பற்றாமல் இந்த ஆன்மீக சாதனைகள் செய்வது நமக்கு துன்பத்தை தரும். ஆகவே இதை எல்லாத்தையும் நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது தான் அந்த குண்டலினுடைய சக்கரங்கள் விழித்தெழுகின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசாரம். ஸோ இதை பற்றியெல்லாம் புத்தருடைய வாழ்க்கையில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோக நெறிகளை பற்றி புத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் எங்கே எப்படியெல்லாம் ஞான பூமிகளை கடந்து வந்தார் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்ல ஒரு சித்தி லாபம், ஒரே இடத்துல அவர் நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்புறம் யோக முறையில் பயில்கிறார். யோக சாதனைகளை பண்ணும்போது அவருக்கு முற்பிறவி வரலாறு பற்றி நல்லா தெரிகிறது. ஸோ பல பிறவிகளாக நான் விருந்திருக்கிறேன், இந்த பிறவி கடைசி பிறவியாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஞானம். பொதுவாக யோக நிலையை அடையும் போது, அதாவது இறை அனுபூதி பெறுவதற்கு முன்பாக யோகிக்கு முற்பிறவிகளுடைய காட்சி கிடைக்கும். அவன் முற்பிறவியில் என்னென்ன இருந்தானோ அது எல்லாமே கிடைக்கும் சொல்லி பதஞ்சலி அவசூத்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்ற விஷயம் புத்தருடைய வாழ்க்கையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவங்க முதல் சித்தி லாபம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஆன்மீக சாதனைய முதல் லாபம், நான் இந்த பிறவியில் மட்டும் இல்லை, எண்ணற்ற பிறவிகள் நான் எடுத்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் இன்பத் துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து மேலும் மேலும் துன்பத்திலே உழந்திருக்கிறேன். ஸோ அப்போது நாம ரூபங்கள் இது நான் கிடையாது, நாம ரூபங்கள் எல்லாம் தோன்றி மறைகின்றது. ஆனால் இந்த நாம ரூபங்கள் எல்லாம் தரிக்கின்ற ஒன்று இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்ற ஒரு அந்த திருஷ்டி, அதை அவர் ஒரு திருஷ்டியை உண்டாக்குகிறார். இது ஆத்ம திருஷ்டி என்று அவர்களே சொல்கிறார்கள். இது விசுத்தி நிலை என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு தியானத்துக்கு அப்பால் தன்னுடைய மனத்தை செலுத்தி மக்களுடைய துன்பங்களையும் அவர் பார்க்கிறார்.
அதன் பிறகு அந்த நன்மை தீமைக்கான காரணம், அதிலிருந்து அவர்கள் விலகுவதற்கான வழி, அதாவது மாயை அகல்வதற்கான வழி எல்லாமே அவருக்கு கிடைச்சது. இது காம்ஷா விதரண விசுத்தி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அவர் இன்னும் சமாதி நிலைக்கு மூழ்கியிருக்கிறார். அப்போது அவருக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கிறது, பலவிதமான ஞானங்கள், பலவிதமான அனுபவங்கள். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது சொன்னோம்னாக்கா நமக்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் ஆராய்ந்த பிறகு அவருக்கு உதய விபய ஞானம் சொல்லிட்டு ஒன்று வந்தது. இதை தாண்டி அவர் பல ஞான நிலைகளை கடக்கிறார். சம்ஸ்காரோ பேக்ஷா ஞானம், சத்யான லோம ஞானம், கோத்ராபு ஞானம். இதை தொடர்ந்து பலவிதமான எண்ணங்களை கடந்த நிலை, ஸ்ரோத பக்தி, சத்ருகாமி, அனாகாமி ஆகிய 3 ஞான தரிசனங்கள். அடுத்து வாஷ்னா தோஷங்களை கடக்கின்ற ஒரு நிலை. அடுத்ததாக ஞான தர்ஷன விசுத்தி. இது எல்லாம் கடந்த பரிபூர்ண நிலையான சம்புத்த பதவி, பௌத்த நிலையை அடைகின்றார். இந்த பௌத்த நிலையை அடைந்த பிறகு அவர் ஆனந்தத்திலேயே மூழ்கியிருக்கிறார். இந்த பௌத்த நிலையை பற்றி அவருடைய மொழியில் சொல்கிறார். அநேக ஜாதி சம்சாரம், சந்தா விசம், அனிப்பிசம், ககாரம், கவசந்தோ, துக்கா ஜாதி புனப்புனம், ககாரகா, திஷ்டோசி, புனகேகம், ந காகாகி, சப்பா, தே பாசு, கா பக்கா, ககக்கூடம், விசங்கீதம், விசங்கார கதம், சித்தம், தன் ஹானம், கயம் அஜங்கா. அதாவது இதனுடைய பொருள், எண்ணற்ற பிறவிகள் எடுத்து இந்த உடலாகிய குடிலை கட்டிய கோற்றனை யமனை தேடி அலைந்தேன். மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பது துக்கத்தையே தருகிறது. இந்த குடிலை கட்டியவனை இனி நீ குடில் கட்ட முடியாது. உனது உத்திரங்கள் தகர்ந்து விட்டன, எல்லாவற்றையும் நொறுக்கிவிட்டேன். நிர்வாண பேற்றை நாடி செல்லும் என் சித்தம் வேட்கையெல்லாம் கலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி 7 வாரங்கள் அவர் அதே இடத்துல உலாவிக் கொண்டே இருக்கிறார். அப்படி உலாவிக் கொண்டிருக்கும்போது இந்த உண்மையை மக்களுக்கு சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? நம்ம ஏன் சொல்லணும்? நம்ம இதே நிலையிலே இப்படியே இருந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும்போது அவருடைய வரலாறு சொல்கிறது, பிரம்மதேவன் அப்போது தோன்றி, இது எல்லாராலும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இங்கே போதி மரத்துக்கு முன்னாடி ஒரு 4 பேரை நீங்கள் சந்தித்தீங்க. அந்த 4 பேரும் பலவிதமான யோக முயற்சிகளை செய்திருக்காங்க, தவ முயற்சிகள். அத்தகையோருக்கு நீங்கள் வழிகாட்டலாமே. ஏன்னாக்கா இந்த இறுதி நிலை அடைவதற்காக தான் எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். தகுந்த வழிகாட்டுதல் இல்லாமல் எல்லோரும் துன்பப்படுகிறார்கள். அதனால் நீங்கள் அவங்களுக்கு கற்பிக்கலாமேன்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறார். அதை கேட்டவுடனே அவர் உடனே ஒத்துக்கலை. ஆனாலும் அதன் பிறகு அவர் போயிட்டு அந்த 4 உபதேசம் பண்ணுறார் சாரநாத்தில். ஸோ அப்படி உபதேசம் செய்த பிறகு அவர் சங்கத்தை தோற்றுவிக்கின்றார். அந்த ஒரு சங்கம் தான் நம்ம இந்தியாவிலேயே தோன்றிய முதல் அந்த துறவிகளுடைய சங்கம். இந்த சங்க அமைப்பு ஒரு அற்புதமான ஒரு மறுமலர்ச்சி இந்தியாவுக்கு கொடுத்தது. இந்த புத்த மதமும் ஹிந்து மதமும் எடுத்தீங்கன்னாக்கா, ஹிந்து மதம் என்பது தவத்தில் மூலமாக பரிமளிப்பது. அந்த தவம் ஒவ்வொருவரும், அதாவது அந்த காலத்தில் ரிஷிகள் மூலமாக அந்த தவம் வலிமை, அதன் பிறகு மகரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், இவர்கள் எல்லோருமே இந்த தவம் செய்து 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 அந்த ஆற்றலை அடுத்த சந்ததியினருக்கு கொடுத்து கொண்டே வருகிறார்கள். இந்த தவ வலிமை இருக்கின்ற வரைக்கும் இந்து மதத்திற்கு அழிவு என்பது கிடையாது. புத்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா சங்கம் அந்த பௌத்தத்துடைய உயிர் நாடி. அந்த ஒரு சங்கத்தை அவர் அமைக்கின்றார். அந்த சங்கத்திற்கு என்னுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சொல்கிற ஒரு விஷயங்கள், அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்து மதமும் புத்த மதத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை. அது என்னன்னாக்கா, ஒரு சாரம்சம். இந்து மதத்தினுடைய சாரம்சம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யை, கடவுள் மட்டுமே உண்மை, இந்த உலகம் உண்மை அற்றது.
இதுதான் இந்து மதத்தினுடைய உயிர் நாடி. இறைவன் மட்டும்தான் உண்மை, மற்றவை அனைத்தும் நிலையற்றவை. இதே விஷயத்தை தான் பௌத்தமும் சொல்கிறது. அதாவது இந்த நாம் மனத்தால் அறிகின்ற எல்லாமே பொய் தோற்றம். உயர்வற்ற உயர்ந்த மெய்ஞான நிலை, நிர்வாண நிலை அது உண்டு. அதை அடைய வேண்டும். இதுதான் பௌத்தத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. இந்த பௌத்த நிலையை புத்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஹிந்து மதத்தில் ஆன்ம விழிப்புணர்வு, ஆன்ம அனுபூதி என்று சொல்வார்கள். ஸோ இந்த புத்தருடைய இந்த ஒரு உபதேசத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவர் இந்த சங்கத்தை நிறுவுகின்றார். இந்த சங்கம் பார்த்திங்கனாக்கா அவர் சொல்கிற மாதிரி அந்த வழிமுறைகள், 4 உண்மைகள் பௌத்தத்துடைய அடி நாளமாக இருப்பது. துக்கம், இந்த உலகத்தில் துக்கம் என்பது எதுக்காக இருக்கிறது? துக்கம்னா என்ன? வாழ்க்கையில் நிலையற்ற தன்மை, இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருக்கல. அடுத்தது சமுதாயம், துன்பத்திற்கு காரணமாக என்ன? புலன் இன்பங்கள் தான் துன்பத்திற்கு காரணம். நீங்கள் எந்த புலன்களை அதிகமாக உபயோகிக்கிறீர்களோ அதே புலன்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்போ துன்பத்தை நிறுத்துவதற்கான வழி நிரோதா. அது ஒரு வைராகியம் உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏக்கம், பற்று இல்லாத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மகா, அதற்கான பாதையில் பயணிக்க வேண்டும். ஸோ துக்கம், துக்கத்திற்கான காரணம், அந்த துக்கத்திற்கு நிலைநிறுத்துவதற்கான மன உறுதி, அடுத்ததாக அதில் பயணிக்க வேண்டிய பாதை, அதை 8 வழி பாதை. அந்த 8 வழி பாதையை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சரியான பார்வை, சரியான கண்ணோட்டம், இந்த 4 விஷயங்களையும் நாம் அலசி ஆராயணும். உண்மையிலேயே இந்த மனித வாழ்க்கை என்பது என்ன? நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? எங்கே பயணித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பயணத்தினுடைய முடிவு என்ன? இதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை. இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம், படிக்கிறோம், திருமணம் செய்து கொள்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், சம்பாதிக்கிறோம், நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்கிறோம், எல்லாமே சரி. இதை தாண்டி என்ன? இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையா? இதை தாண்டி ஒன்று இருக்கிறது. இது எல்லாம் இருந்த போதும் நான் 24 மணி நேரமே முழுமையான சந்தோஷத்தில் இருக்கின்றேனா? எந்த விதமான அச்சங்களும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றேனா? இந்த ஒரு கேள்வி யாரிடத்தில் இருந்தால் அவனுக்குள் ஒரு வைராகியம், அதாவது ஆன்மாவினுடைய அழைப்பு வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஆன்ம அழைப்பு, இறை அழைப்பு, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு தான் ஆன்மீகத்தினுடைய தொடக்கம். இதைத்தான் கடோபனிஷத்தில் பார்க்கலாம். யம தர்மன்கிட்ட நசிகேதன் கேட்குறான், இருந்த பிறகு ஒருவன் இருக்கின்றான் என்று சிலரும், இல்லை என்று சிலரும் சொல்கிறார்கள். யம தர்மனே, உன்னுடைய பதில் என்ன? நீ எனக்கு சொல். அதிலிருந்து தான் கடோபனிஷத்துமே ஆரம்பிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 8 மடங்கு அந்த பாதை, 8 பார்வை, சரியான பார்வை. எது எப்படி இருக்கிறோ அதை பார்க்க வேண்டும். நிலையற்றதை நாம் நிலையற்றதாகத்தான் பார்க்க வேண்டும். நாம் நிலையற்றதை நிலையானதாகவும், நிலையானதை நிலையற்றதாக நாம் பார்க்கணும். அங்கே தான் முதல் தப்பு. அடுத்தது சரியான நோக்கம். ஆன்ம பண்புகளை வளர்க்கக்கூடிய நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் சரியான பேச்சு உண்மையானதாக இருக்க வேண்டும். நம்மை மேம்படுத்த வேண்டும், மற்றவர்களையும் மேம்படுத்த வேண்டும். புறம் கூறாமல், பொய் பேசாமல் இருக்க வேண்டும். அடுத்தது சரியான செயல், உண்மையான வழியில் செயல்படுதல், தீங்கை தவிர்ப்பது. அடுத்தது சரியான வாழ்க்கை, மற்றவருக்கு தீங்கு விளைவிக்காமல் சம்பாதிப்பது. சரியான முயற்சி, நல்ல மனநிலைகளை வைத்து ஆன்மீக பாதனையில் பயணிப்பது. அடுத்ததாக மன உறுதி, சரியான மன உறுதி. இன்றைக்கி மட்டும் இந்த உறுதி எடுத்துக்கூடாது. இந்த லட்சியத்தை அடையும் வரைக்கும் அந்த உறுதியை நாம் விடக்கூடாது. அடுத்ததாக சரியான செறிவு, மனத்தெளிவு, நுண்ணறிவை அடைவதற்காக கான்சன்ட்ரேஷன், ஏகாக்கிரக சித்தம். இந்த 8 அங்கங்களில் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக எதற்காக இதை பண்ணுறோம்னாக்கா 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று அனாட்டா, அவங்க முடியல. இது பார்த்திங்கனாக்கா
நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது, அதாவது நிர்வாண நிலையை அடைய வேண்டும். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, சொற்களால் விவரிக்க முடியாது. புத்தர்கிட்ட ஒருத்தர் போயிட்டு ஆன்மா இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டபோது அவர் மௌனமாகவே இருந்தார். அவர் பதிலே சொல்லவில்லை. ஏன்னாக்கா சில விஷயங்கள் அனுபவத்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அங்கேயும் பிரச்சனை, உண்டு என்றால் அதற்கும் பிரச்சனை. நீ கண்டறிபடி. என்கிட்ட கேட்டதுனால உனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஒரு நம்ம மதத்தை சார்ந்த ஒரு துறவி, அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், மகராஜ் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், நான் கடவுளை பார்த்தேன்னு உங்ககிட்ட சொன்னால் அதனால் உனக்கு என்ன லாபம் வந்தது? ஒருவேளை கடவுளை பார்த்தவர் இருக்கிறாரு அப்படின்னு என் மேலே உனக்கு மதிப்பு வரும். அப்புறம் என்கிட்ட பழகத்துக்காக முயற்சி பண்ணுவேன், என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பண்ணுவேன். அப்புறம் அது எங்கெங்கோ போய் முடியும். சப்போஸ் நான் இல்லைன்னு சொன்னாக்கா அதனால் உனக்கு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நீ அந்த பயிற்சி விடத்துக்கு போகலாம். இவங்களே சன்னியாசி ஆகிட்டாங்க, இவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாங்க, இவர் கடவுளை அடையிறதுக்கே இவங்களாலே முடியல, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி நீ அதையும் விடுவேன். உன்னுக்குள்ளே இந்த கேள்வி உன்னை நீயே கேட்டுக்கோ. கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். அவர் இந்த உபதேசங்களை நம்பிக்கை வச்சு அவர் என்ன சொன்னாரோ அதை கடைப்பிடி அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொன்னார். ஸோ எதுக்காக இதை சொல்கிறவருனாக்கா, சில விஷயங்கள் அனுபவபூர்வமாகத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே புத்த மதம் செய்த தவறு என்னன்னாக்கா, அதாவது வீழ்ச்சி அடைவதற்கான மெயின் ரீசன் அந்த நிர்வாண நிலையை பற்றி மக்களுக்கு சொல்ல முடியாது. அது லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் ஒரு சிலரால் முடியும். ஆனால் அது சங்க அமைப்பு இருந்தது. அதன் மூலமாக சமூகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கின. மேலும் எண்ணற்றோர் அந்த ஆன்மீக பாதையில் பயணிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த லட்சியத்தை அடைகின்ற அந்த நோக்கத்திலிருந்து எப்போது தவறுகிறார்களோ அப்போது வீழ்ச்சி அடைகின்றது. அதாவது நிறைநிலை பெற்ற ஒரு குருவினுடைய தேவை நமக்கு எப்போதும் இருக்கின்றது. புத்தர் போன்றவர்களுக்கு அவருடைய ஆன்மாவுடைய இயக்கமே அவங்களே அடைய செய்துவிடும். ஒரு சிலர் இதுக்கு விதிவிலக்கு. மற்ற எல்லோருக்கும் நிறை ஞானிகளுடைய தொடர்பு தேவை. அந்த நிறை ஞானிகள் இல்லாமல் அஞ்ஞானிகள் ஒன்றாக சேரும்போது அங்கே எண்ணற்ற குழப்பங்கள், கலகங்கள், வீழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். அப்படி தான் பிற்கால பௌத்தத்தினுடைய வீழ்ச்சிக்கு வித்திட்டது அதுதான். ஒழுக்கக்கேடுகள் அனைத்தும் வந்தன. எந்த ஒரு ஒழுக்க நிலையை வலியுறுத்தி புத்த மதம் தோன்றப்பட்டதோ பிற்காலத்தில் அதுவே வீழ்ச்சிக்கு போய்விட்டது. எனவே தான் குரு என்பவர் நமக்கு தேவை. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஆன்மீக சாதனைகள் செய்வர்களுக்கு அந்த மாதிரி வழிமுறை. இல்லறத்தார்களுக்கு அவர் 5 விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். பிறரை இம்சிக்காதீர்கள், பிறரை அவங்களுடைய பொருளை அடைவதற்காக மற்றவர்களை கொலை செய்வதோ திருடுவதோ செய்யாதீர்கள். அடுத்தது புலன்களை வரம்பின்றி அனுபவிக்காதீர்கள். புலன் இன்பத்திலிருந்து எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விலகிருங்கள். அடுத்தது பொய் சொல்வதை தவிர்த்திருங்கள். அடுத்தது மது போன்ற போதைப் பொருட்களை தவிர்த்து விடுங்கன்னு சொல்லி சாதாரண மக்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் விபாசனா இப்போதெல்லாம் பிரபலமாக இருக்கிறது. இந்த ஒரு தியான முறையை பற்றி சிலர்களுக்கு பயிற்றுவித்திருக்கிறார். மனத்தை ஒருமுகப்படுத்தி அந்த நிலையை அடைவதற்கான எல்லா வழிமுறைகளும் புத்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக சங்கத்தை அமைத்ததை பற்றி நாம் பார்த்தோம். அதில் பிக்குகள், பிக்குணிகள், அதாவது பெண்களும் சரி ஆண்களும் அந்த சங்கத்தில் இருந்தார்கள். அந்த புத்தர் மறைந்த பிறகு 3 முறை சபை கூட்டப்பட்டது. முதல் சபை கிமு 483 ராஜ்கிர் பகுதியில் கூட்டப்பட்டது. மகாசபா அப்படின்ற ஒரு தலைமையில் துறவிகளுக்கான விதிமுறைகள் எல்லாத்தையும் அவங்க நெறிப்படுத்தி பல சொற்பொழிகளெல்லாம் ஆற்றினார்கள். அடுத்ததாக 2வது சபை கிமு 380 வைஷாலியில் நடந்தது. இது துறவர ஒழுக்கம் பற்றின சர்ச்சைகள் இருந்தபோது அதற்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது. ஆனால் அதனால் பல பிளவுகளுக்கு வழிவகுத்தது. இந்த வழிமுறையை பின்பற்றதா அந்த வழிமுறையை பின்பற்றதான்னு சொல்லி பலவிதமான பிரிவுகள் அப்போது வந்தது. 3வது சபை கிமு 250 பாடலிபுத்திரத்தில் நடைபெற்றது. பேரரசர் அசோகருடைய தலைமையில் இந்த சபை நடந்தது. இது தேரவாத மரபின்படி இந்த சங்கத்தை தூய்மைப்படுத்தி ஒரு விதமான நியதியை தொகுத்திருக்கிறது.
ஸோ இந்த பௌத்தத்துடைய முக்கியமான பிரிவுகள் பார்த்திங்கன்னா தேராவாதம், மகாயானம், வஜ்ராயனம். இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது பல இடங்களில் பிரபலமாக இருக்கிறது. இலங்கை, தாய்லாந்து, மியான்மர் இது போன்ற இடங்களில் தேராவாதம். இது தனி மனிதர், அதாவது ஆன்ம சாதனை செய்து நிர்வாண நிலையை அடைவதற்கான வழி. தனி மனிதர்கள், துறவிகள். மகாயானம் இது கிபி 1ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. சீனா, ஜப்பான், கொரியா, வியட்நாம், திபெத் இங்கெல்லாம் பரவியிருக்கிறது. இது ஒரு லட்சியத்தை, அப்புறம் ஒரு பரந்த நீதியை எல்லோருக்குமே வைக்கிறது. அப்புறம் வஜ்ராயனம் இது பலவிதமான சடங்குகள் இதில் இருக்கிறது. இது திபெத், பூட்டான் இது போன்ற இடங்களில் இப்போவும் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது மெயினாக புத்தர்களுக்கு 3 விதமான அடிப்படை பண்புகள், அதாவது வினய பீடம், துறவர விதிகள், சுத்த பீடகம், புத்தருடைய சொற்பொழிகள், அபிதம பீடம், தத்துவம் மற்றும் அதாவது தியான நெறிமுறைக்கான வழிகாட்டுதல். இதை 3 அடித்தளமாக கொண்டு இந்த பௌத்த மதம் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவுடைய இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. முதல்ல நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி புத்தர் சாதி வேறுபாடுகள் எல்லாம் நிராகரித்து எல்லோரையும் அரவணைத்தார். எல்லோரையும் இந்த ஆன்மா, அதாவது நிர்வாண நிலையை அடைவதற்கான வழிகளை திறந்து வைத்தார். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்ம ஆராய்ச்சி இதை அந்த சாதனைகள் செய்வதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகள், பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததை அந்த சமுதாயத்தில் இருந்ததை பார்த்தோம். உயர் ஜாதி, கீழ் ஜாதி பிரிவுகள் இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே உடைத்தெறிந்தது. அதாவது நிர்வாண நிலைக்கு அனைவரும் தகுதியானவர்கள். யாரெல்லாம் அந்த ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து ஆன்ம சாதனைகள் செய்ய முற்படுகிறார்களோ அவர்கள் அனைவருமே அதற்கு தகுதியானவர்கள் என்கின்ற ஒரு பெரிய சீர்திருத்தம் அவருடைய காலத்தில் வந்தது. அடுத்ததாக புத்தருடைய மறைவுக்கு பிறகு அற்புதமான கட்டிடங்கள், கலை நுணுக்கங்கள் எல்லாமே வந்தன. இப்போவும் நாம் பார்க்கலாம் பலவிதமான பௌத்த மலையாளங்கள், ஸ்தூபங்கள், குகை கோயில்கள், அப்புறம் அந்த அஜந்தா, எல்லோரா இது போன்ற பல அற்புதமான கட்டிடங்கள். அடுத்ததாக தத்துவத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே பலவிதமான பெரிய பல்கலைக்கழகங்கள் தோன்றது. அந்த பல்கலைக்கழகங்கள் பற்றி நாம் ஏற்கனவே அந்த இதுவில் பார்த்துருக்கலாம். நாலந்தா, விக்ரமசீலா போன்ற பல்கலைக்கழகங்கள், காஞ்சியில் கூட பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. பௌத்தம் ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க பரவி இருந்தது. அசோகருடைய காலத்தில் இது மிகவும் விரிவான நிலையை அடைந்தது. அதன் பிறகு அதனுடைய தாக்கம் முதல்ல இலங்கைக்கும், அதன் பிறகு தென்கிழக்கு ஆசியா, மத்திய ஆசியா, சீனா, கொரியா, திபெத் போன்ற இடங்களுக்கெல்லாம் பரவியது. எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் இந்த புத்த மதம் சென்றதோ அங்கெல்லாம் யார் செய்தார்கள் என்றால் கத்தியினாலோ துப்பாக்கியினாலோ போரினாலோ இவர்கள் செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கை முறையின் மூலமாக மாற்றினார்கள். இதுதான் ஒழுக்கத்தினுடைய சக்தி. அந்த ஒரு சக்தி, ஆன்ம சக்தியின் மூலமாக ஒரு தேசத்தையே மாற்றிவிட முடியும் என்பதற்கு உதாரணமாக பௌத்தர்கள், அந்த கால பௌத்தர்கள் திகழ்ந்தார்கள். எந்த இந்தியாவில் இந்த பௌத்த மதம் தோன்றியதோ அதே இந்தியாவில் பௌத்தத்தினுடைய வீழ்ச்சி தொடங்கியது. அது எப்போனாக்க 7வது 8வது நூற்றாண்டில். அது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பௌத்தம் வீழ்ச்சியடைந்த காலகட்டத்தில் எந்த பௌத்தம் உருவ வழிபாட்டை நிராகரித்ததோ அதே பௌத்த மதம் உருவ வழிபாட்டை தொடங்கியது. சுவாமி விவேகானந்தர் இந்திய ரிஷிகள் என்ற சொற்பொழில் சொல்கிறார். உருவ வழிபாடு பற்றி இப்போ பலவிதமான இந்த இந்து மதத்தை பழித்து நூல்கள் வரதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் உருவ வழிபாடு தொடங்கினதே பௌத்தம் தான் இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும். அதன் பிறகு அவர்கள் பலவிதமான புத்தகங்களை எழுதினார்கள். அந்த அறிவுறுக்கத்தக்க நூல்களை எழுதினார்கள். அப்புறம் மதம் என்ற பெயரில் வரம்பில்லாமல் புலனின்பங்களை அனுபவிக்க முற்பட்டார்கள். எப்போ ஒரு மதம் அரசியலில் சிக்கிக்கொள்கிறதோ அப்போது வீழ்ச்சி அடைகின்றது. எப்போது அரசியலுக்குள் சிக்குகின்றதோ அப்போது பணத்திற்கு வசப்படுகிறது. ஒருவன் பணத்திற்கு வசப்படும் போது உடல் சுகத்திற்கும் அடிமைப்படுகிறான். எனவே அந்த சங்கம் என்பது எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு நெறிமுறை இருக்கின்றது. அந்த நெறிமுறையிலிருந்து விலகி
அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டால் அது வந்து வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். இதை வந்து இந்தியாவில் அப்போது இருந்த அந்த பௌத்தத்துடைய நிலைமையை நாம் பார்க்கலாம். அதனால் ஏகப்பட்ட குழப்பங்கள். அந்த சமயத்தில் ஆதிசங்கரர் தோன்றி பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து பௌத்தர்களை வாதத்தில் வென்று அவர்களுக்கு அந்த வேதாந்தத்தினுடைய உண்மையை உணர்த்தினார். அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா, இவர் சங்கராச்சாரியருக்கு அப்புறம் இங்கே தமிழகத்தில் திருஞான சம்பந்தர் போன்றவர்களால் சமணமும் பௌத்தமும் இங்கே வரவிடாமல் தடுக்கப்பட்டது. ஏன்னாக்கா அந்த காலத்திலேயே சமணர்கள் எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அவர் தங்கியிருந்த மரத்திற்கு தீ வைத்தார்கள், அவரை அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அப்புறம் திருநாவுக்கரசர் அவருக்கு அவர் சைவத்திற்கு மாறிவிட்டார்கள் என்பதற்காக அரசனிடம் சொல்லி எவ்வளவு கொடுமை செய்தார்கள் என்பதையும் நாம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அரசியலோடு சேரும்போது பணத்திற்கும் அதற்கு பிறகு அந்த அதிகாரத்திற்கும் அடிமைப்பட்டு உடல் சுகங்களுக்கு அடிமைப்படுமே தவிர அது உடலை கடந்த உணர்வை செல்வதற்கான வழியை தேடாது. அடுத்ததாக எந்த அளவுக்கு நாம் இந்த பணத்திலும் அதிகாரத்தில் சிக்கிக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள் உள்ளுக்குள்ளே இருக்கும், உட்பிரிவுகள் ஏராளமாக இருக்கும், ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு இருப்பார்கள். இங்கே தன் ஆராய்ச்சி, அதாவது தன்னை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு பதில் பிறரை பற்றி ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டு கொண்டிருப்போம். மற்றவருடைய குறைகளை பார்த்து மேலும் மேலும் வீழ்ச்சிக்கு வழிவகுத்து கொண்டே இருப்போம். பொறாமை, இது எல்லாமே ஒருவருக்கு தலை தூக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சங்கத்துக்கு மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும். எனவே இதையெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது இந்த நோக்கம் என்ன, அதற்கான வழிமுறை என்ன, அந்த வழிமுறையில் நான் உண்மையாக இருக்கிறேனா, அதிலிருந்து விலகுகிறேனா, அப்படி விலகுகிறேன் என்றால் எதற்காக விலகுகிறேன், இதையெல்லாம் அலசி ஆராய்ந்திருந்தால் மனம் சரியான திசையில் போகும். அதற்கு புத்தி வேலை செய்ய வேண்டும். புத்தி ஒரே நிலையாக இருக்க வேண்டாம், அந்த லட்சியத்தில் பிடிப்பு இருக்க வேண்டும். லட்சியத்தில் பிடிப்பு இருக்க வேண்டும் என்றால் சரியான காரணம், எதற்காக இதை செய்கிறேன், ஒரு சரியான உறுதி, சரியான நோக்கம், அது இல்லாவிட்டால் இது நடக்காது. அடுத்ததாக அந்த புத்த மதத்தின் வீழ்ச்சி வரும்போது இந்து மதத்தினுடைய எழுச்சி வந்தது. பலவிதமான பக்தி இலக்கியங்கள் சங்கராச்சாரியருக்கு பிறகு தோன்றின. அந்த பக்தி இலக்கியங்கள் மூலமாக மக்களுக்கு பக்தி நெறிமுறையில் சென்றார்கள். அந்த பௌத்தம் என்பது படிப்படியாக இந்தியாவிலிருந்து விலக ஆரம்பித்தது. இது போதாது என்று அந்நியர்களுடைய படையெடுப்பு, அதன் மூலமாகவும் பௌத்த மதத்தினுடைய முற்றுப்புள்ளி வந்தது. ஸோ இந்த பௌத்த மதம் இந்த சமீபத்தில் இந்த இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு அப்போதென்று அந்த தீண்டாமை காரணமாக அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நாம் முத்திரை குத்தியவர்கள் இந்து மதத்தின் மீது வெறுப்பு ஏறி அவர்கள் பரவலாக பௌத்தத்தை தழுவினார்கள். அதை தவிர்த்து பெரும்பாலும் இப்போது பௌத்த மதம் நடைமுறையில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் பின்பற்றவர்களாக இருக்கின்றது. ஸோ இந்த புத்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய உபதேசங்கள், இது எல்லாமே மக்களை வழி நடத்தி கொண்டு சென்றன. இது இப்போது மட்டுமல்ல, எப்போதும் மக்களை வழி நடத்தி கொண்டே செல்வோம். ஸோ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்த மதம் பெறுவது அந்த நாம் புத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் சொன்ன அந்த 8 அங்கங்கள், இதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அந்த 8 அங்கங்களை நாம் பயிற்சி செய்யாமல் இந்த பௌத்தத்தை நாம் பின்பற்ற முடியாது. எனவே எந்த ஒரு சித்தாந்தத்தை நாம் பின்பற்றினாலும் அதற்கான ஒரு காரணம், தெரிந்த நோக்கம், அந்த தெரிந்த நோக்கத்திலிருந்து ஒருபோதும் விலகாத நிலை, இந்த ஒரு தெளிந்த நோக்கம், அதற்கான கடைபிடிக்கின்ற அந்த உறுதி, இது எல்லாம் தான் நம்மளை அந்த நிறைநிலைக்கு இட்டு செல்லும். இப்போ மறுபடியும் அந்த ஒரு 8 அங்கங்களை பற்றி நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ அந்த 4 உண்மைகள், துக்கம், எதற்காக இந்த உலகத்தில் துக்கம் இருக்கிறது, அந்த துக்கத்தினுடைய தோற்றத்தினுடைய உண்மை என்ன, அந்த துன்பத்திலிருந்து நிலையை நிறுவதற்கான வழி, அதற்கு பிறகு அந்த 8 அங்கங்கள், சரியான சிந்தனை,
சரியான புரிதல், சரியான பேச்சு, சரியான செயல், சரியான வாழ்க்கை முயற்சி, சரியான மனநிறைவு, சரியான செறிவு, இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவற்றை நாம் கடைபிடித்தோம் என்றால் நிச்சயம் அந்த புத்தருடைய அருள் நமக்கு கிடைக்கும். புத்தரை பற்றி சுவாமி விவேகானந்தர் பலவிதமாக சொல்லியிருக்கிறார். கிருஷ்ணருடைய மறு வடிவம்தான் புத்தர். அவர் கீதையில் கடமையை பலனை எதிர்பார்க்காதே, வேலைக்காக வேலை என்று சொன்னார். அந்த கர்ம யோகத்தினுடைய மறு வடிவமாக புத்தர் அவதரித்தார். அவர் இரண்டாவது ராமர். அதாவது தாழ்த்தப்பட்டவரையும் அரவணைத்து அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக முயற்சி செய்தார். அடுத்தது புத்தர் உருவ வழிபாட்டையெல்லாம் அழித்து விட்டார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த பௌத்தம் தான் உருவ வழிபாட்டை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மரண படுக்கையில் அவர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு உபதேசம், எனக்காக யாரும் அழாதீர்கள், என்னை பற்றியும் நினைக்காதீர்கள், உங்களுடைய ஆன்ம விடுதலைக்காக ஊக்கத்தோடு செயலில் ஈடுபடுங்கள். அப்படி செய்தால் நீங்களும் என்னை போல் ஆவீர்கள். நானும் உங்களை போன்ற ஒருவன்தான். என்னை நானே இந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டேன். அதனால்தான் இந்த நிலையை நான் இருக்கின்றேன். நீங்களும் பாடுபடுங்கள், என்னை போன்றே மாறுவீர்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து சோதித்து பாருங்கள், முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகே அதை நம்ப ஆரம்பியுங்கள். அப்படி நம்பு பலருக்கு நன்மை தருவதாக இருந்தால் அதற்காக அனைத்தையும் தியாகம் செய்யுங்கள். ஸோ இதுதான் புத்தருடைய கடைசி உபதேசம். இந்த ஒரு உபதேசம் நம்முடைய மனத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். தானே தனக்கு உதவி, நமக்கு நாமே உதவி செய்யாவிட்டால் நாம் இறைவனை வந்தாலும் நம்ம இறைவனை இறைவனால் கூட உதவி செய்ய முடியாது. எனவே சிந்தனை, என்றோ ஒரு நாள் நமக்கு மூப்பு வரும், என்றோ ஒரு நாள் நோய் வரும், என்றோ ஒரு நாள் மரணம் வரும். எல்லாரையும் விட்டு நான் போவேன். அப்புறம் என்னுடைய கர்மங்களுடைய விளைவுகள் இருக்கும். எனவே இவற்றை பற்றி சிந்தனை செய்து இந்த உடல் உணர்விலிருந்து நாம் செல்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ஸோ இந்த உடல் உணர்வை கடந்து செல்வது தான் மதம். மதம் என்பது மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கும், மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கும் உயர்த்தும் கருத்து என்று சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார். எனவே அந்த ஒரு மிருக நிலை, புலன்களுக்கு அடிமையாக இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து விடுபட்டு மனித நிலை, எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும், முடிந்த அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு தொண்டுகள் செய்வேன், அந்த ஒரு நிலையில் வாழ்ந்து வேற்றுமைகளை களைந்து எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு நிலை வரும்போது மன ஒருமைப்பாடு, அதாவது உடல் உணர்வை கடந்த ஒரு நிலை வரும். அந்த உடல் உணர்வை கடந்த நிலை வரும்போது தான் அந்த ஆன்ம பேருணர்வு அல்லது நிர்வாண நிலை நமக்கு வரும். எனவே புத்தருடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கின்ற அனைவரும் அவர் சிந்தனை செய்த அந்த ஒரு விவேகத்தை, அதன் பிறகு அவர் கடைபிடித்த அந்த வைராகியத்தை, அடுத்ததாக அவருடைய நிஷ்டை அடைந்த பிறகு அவர் பெற்ற அந்த ஞான நிலை, அதன் பிறகு அத்தோடு நிற்காமல் அந்த தாகத்தை மற்றவர்களுக்காக தணிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு நிலை. அவர் நினைத்திருந்தால் ராஜாவாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டு அந்த ராஜா, அந்த அரசாட்சி எல்லாமே நிலையற்றது. உண்மையான ராஜ்யம் நம்முள் இருக்கின்றது, அந்த ஆன்ம பேருணர்வு இருக்கின்றது. அதை எல்லோரும் பெற வேண்டும். அதற்காக நான் பிக்ஷை எடுத்து வாழ்வேன். அந்த ஒரு பிக்ஷை எடுத்து அந்த ஆனந்த நிலையில் இருந்த அற்புதமான மெய்ஞான மூர்த்தி அந்த ஒரு நிலையில், அதாவது பிக்ஷை எடுத்த நிலையில் இருந்தாலும் உலகையே அனைத்தையும், உலகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தையே தன்னுள் காண்கின்ற ஒரு நிலை, அனைத்தையும் தானாக உணர்கின்ற நிலை பெற முடியும். ஆனால் நாம் எவ்வளவுதான் இந்த நிலையை அடையாமல் உலகத்தையே வசப்படுத்தினாலும் நாம் ஒரு பிச்சைக்காரர்கள் தான். ஸோ பிச்சைக்காரர்கள் இரண்டு வகை. பெரிய பதவியில் இருந்தாலும் இது வேண்டும் அது வேண்டும், அடிமைத்தனத்தில் புலனின்பங்களுக்கு அடிமை கொள்கின்ற ஒரு பிச்சை நிலை. அடுத்ததாக மனத்தினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு, ஆசைகளிலிருந்து விடுபட்டு, இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும்
வேண்டிய உணவு எதுவோ அதை நான் பிக்ஷை எடுத்து பெறுவேன். எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பேன். என்னோடு இருப்பவர்களுக்கும் அந்த ஆனந்த நிலையை அடைவதற்கான வழியை காட்டுவேன். எது வேண்டும், எந்த வழியில் பயணிக்க வேண்டும், 2 லட்சியங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த உலகில். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மறைகின்ற காலம் வரைக்கும் 2 லட்சியங்கள் எப்போதும் நம் கண் முன்னே இருக்கும். ஒன்று உடலை மையமாக கொண்ட வாழ்க்கை, அல்லது உடல் உணர்வை கடந்த ஆன்மாவை அல்லது நிர்வாண நிலையை மையமாக கொண்ட வாழ்க்கை. எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம், அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையும் சிந்தனையும் சொற்களும் செயல்களும் அமையும். எனவே இந்த ஒரு நல்ல நாளில் புத்தரை பற்றி நாம் சிந்திக்கின்ற இதே நேரத்தில் அவர் காட்டிய அந்த வழியில் பயணிப்பதற்கான ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம். அவர் காட்டிய அந்த உபதேசங்களை மேலும் மேலும் சிந்தனை செய்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சித்தோமானால் அந்த புத்தர் சந்தோஷம் அடைவதை காட்டிலும் வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக நாம் செய்கின்ற ஒரு தவறு என்னவென்றால், நம்மால் முடியாவிட்டால் யார் நமக்கு உபதேசம் செய்கிறார்களோ, அதாவது யாரை நாம் போற்றுகிறோமோ அவர்களை ஒரு சிலையாக வடிவெடுத்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. என்னால் ஒரு லட்சியத்தை அடைய முடியலனாக்கா சாதாரணமாக செய்கிறது, பூஜை பண்ணி அதோடு என்னுடைய கடமை முடிந்தது. அந்த ஒரு தவற்றை பௌத்த மதம் செய்தது. வழிபாடு செய்கின்ற அதே நேரத்தில் அந்த வழிபாடு செய்கின்ற அந்த மூர்த்தியை என்னுள் காண வேண்டும். புத்தரை நான் வெளியில் காண்கிறேன், ஒரு சிலையில் காண்பது மட்டும் லட்சியம் அல்ல, அவரை வழிபடுவது மட்டும் லட்சியம் அல்ல. அந்த புத்த நிலை என்னுள் இருக்கின்றது. என்னுள் இருக்கின்ற அந்த புத்தரை நான் கண்டு கொள்ள வேண்டும். அந்த புத்த நிலையை கண்டு கொண்ட பிறகு எல்லாவற்றிற்கின்ற அந்த புத்த நிலையை காண வேண்டும். இதுதான் உண்மையான உபாசனை. இந்த ஒரு உபாசனை, அது புத்த நிலையாக இருக்கட்டும், அல்லது இந்து மதம் காட்டுகின்ற பரமபதம் வைணவர்கள் காட்டுகின்ற அந்த நிலையாக இருக்கட்டும், சைவர்கள் காட்டுகின்ற சிவன் ஞானமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான் லட்சியம். வழிபாடு செய்வது நல்லது தான். ஆனால் அந்த வழிபாட்டுடைய நோக்கம் அற்பமான இன்பங்களை பெறுவதற்காகவா, அல்லது நாம் செய்த பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்காகவா? இந்த 2 நோக்கங்களுக்காக தான் வழிபாடு பெரும்பாலும் நடக்கும். ஒன்று, நாம் செய்த பாவங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும், அதற்காக வழிபாடு. அல்லது என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும், அதற்காக வழிபாடு. ஆனால் இதை தாண்டி நான் எந்த தெய்வத்தை வழிபடுகின்றேனோ அந்த தெய்வம் என்னுள் இருக்கின்றது. அதை நான் எப்படி அடைவது? எப்படி கோயிலுக்குள் போகும் என்றால் அதற்கான வழி என்னவோ அதை தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் கோயிலுக்குள் செல்ல முடியும். அதுபோன்று என் ஆன்மாவில், என்னுடைய அகத்தில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை நான் அடைய வேண்டுமென்றால் அதற்கான வழிமுறைகள் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையை அடைந்தவர்கள் எப்படி உபதேசம் செய்திருக்கிறார்கள், எந்த வழியை காட்டியிருக்கிறார்கள், அந்த பாதையில் ஒரு கணமும் கூட விலகாமல், ஒரு கணமும் கூட நம்பிக்கை இழக்காமல் நாம் நடக்க வேண்டும். அந்த வீழ்ச்சிக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கணப்பொழுதும் வீழ்ச்சிக்கு இடம் தராமல் நம்மால் பயணிக்க முடிந்தால் நிச்சயம் நம்முடைய உறுதியையும் வைராகியத்தையும் சிரத்தையும் பார்த்து இறைவன் தன்னுடைய மறைப்பை நீக்கி தன்னை காட்டி அருள்வான். நம்முள் இருக்கின்ற அந்த பேரின்பத்தை உணர்ந்து கொள்வோம். எனவே இந்த பௌத்தம் நிலை என்கின்றது நிர்வாண நிலை, அல்லது முக்தி நிலை, அல்லது வாழ்கின்ற போது ஜீவன் முக்தி என்ற நிலை அனைத்தும் நம்மிடம் இருக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வழிகள். ஒன்று உடலை மையமாக கொண்ட வாழ்க்கை, அல்லது ஆன்மாவை அடைவதற்கான லட்சியத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை. தேர்ந்தெடுப்பது நம்முடைய கையில். அதற்கான சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மகான்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம், படிக்கிறோம். அதை தினசரி வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கின்ற ஒரு உறுதிமொழியை ஏற்று அதை கடைப்பிடித்து அந்த லட்சியத்தை அடைவோம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.